ஓம் சாந்தி 22/6/2026 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, குழந்தைகளாகிய உங்களுக்கு சேவை செய்வதற்காக தந்தை வந்திருக்கிறார். நீங்களும் தந்தைக்கு சமமாகி அனைவருக்கும் சேவை செய்யுங்கள். கேள்வி: பிரம்மா பாபாவிற்கு எந்த எண்ணம் வருகிறது? அதற்கு சிவ் பாபா வெயிட் அண்ட் சி, அதாவது பொறுத்திருந்து பார், கவலைப்படாதே என்று கூறுகிறார். பதில்: நேரம் மிகவும் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. குழந்தைகள் அழிவற்ற ஞான ரத்தினங்களை எடுப்பதற்கு தந்தையிடம் வந்தே ஆக வேண்டும். அத்தனை குழந்தைகளும் இங்கே வந்து எங்கே தங்குவார்கள்? எத்தனை கட்டிடங்களை உருவாக்க வேண்டி இருக்கும் என்ற எண்ணம் பிரம்மா பாபாவிற்கு வந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு சிவ் பாபா வெயிட் அண்ட் சி, பொறுத்திருந்து பார், போன கல்பத்தில் எப்படி வந்து தங்கினார்களோ அப்படியே தங்குவார்கள். நீ கவலைப்படாதே, நீ படித்து கொண்டே இரு, மன்மனாபவ, கர்மாதீத நிலையை அடைய முயற்சி செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். பிரம்மா பாபாவுக்கு எந்த எண்ணம் வந்ததோ, சிவ் பாபா அதற்கு என்ன பதில் சொன்னாரோ, அதெல்லாம் பிராக்டிக்கல்ல பூர்த்தி ஆயிருக்கு. இப்போ நாம் அதை பார்த்துட்டு இருக்கிறோம். அதனால நம்ம வாழ்க்கையில கூட எந்த விஷயத்திற்காகவும் நம்ம கவலைப்படக்கூடாது. இந்த வார்த்தைகள் எப்போவுமே ஞாபகத்துல வச்சிருக்கணும். வெயிட் அண்ட் சி. நம்முடைய வேலை மன்மனா பவ, அவ்வளோதான். முரளியின் பாடல்: உங்களை அடைந்து நாங்கள் உலகத்தையே அடைந்து விட்டோம். ஓம் சாந்தி. தந்தையும் குழந்தைகளே ஓம் சாந்தி, தத்தத்துவம், அதாவது அப்படியே ஆகுவாயாக. அதாவது நாம ஓம் சாந்தி சொல்லும் போது பாபாவும் நமக்கு ஓம் சாந்தி சொல்றார். நாம சொல்ற ஓம் சாந்தி, நான் ஆத்மா சாந்த சுரூபமானவன். பாபா ஓம் சாந்தி சொல்றார் அப்படின்னா, என்னை போல நீங்களும் மாஸ்டர் அமைதி கடலாக இருங்க என்று குழந்தைகளுக்கு கூறுகிறார். குழந்தைகளை, நீங்களும் சாந்த சுரூபமானவர்கள், நீங்களும் மாஸ்டர் பதித்த பாவனர் ஆவீர்கள். இதுபோல் வேறு யாரும் சொல்ல முடியாது. தாயை போல் பிள்ளை என்று சொல்வார்கள் தானே. குழந்தைகளாகிய நீங்களும் பாபா எப்படியோ அப்படியே நாமும் இருக்கிறோம் என்பதை புரிந்தும் இருக்கிறீர்கள். நான் ஞானக்கடல் என்று பாபா கூறுகிறார். அப்ப நாம யாரு? நாம் மாஸ்டர் ஞானக்கடல். அப்படி என்றால் நதிகளாக இருக்கிறோம். அப்போ பக்தி மார்க்கத்திலே நதிகளுடைய வேலை என்னன்னு சொல்லியிருக்காங்க, அதை நாமளும் செய்யணும். குழந்தைகளாகிய உங்களுக்கு எழும் போதும் அமரும் போதும் போகும் போதும் வரும் போதும் நாம் இந்த தூய்மையற்ற உலகத்தை தூய்மையாக்க வேண்டும் என்ற சிந்தனை இருக்க வேண்டும். எல்லையற்ற தந்தை வந்து எல்லையற்ற ராஜ்ய பாக்கியத்தை கொடுக்கிறார். ராஜ்யம் செய்ய தகுதி அடைய வைக்கிறார். தூய்மையாகவும் ஆக்குகிறார். ராஜ்யத்தை மட்டும் கொடுக்கல, அந்த ராஜ்யம் செய்வதற்கு தூய்மையாக்கி தகுதியானவர்களாகவும் ஆக்குறார். தந்தை வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் புரிய வைக்கிறார். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் எதிரில் இருக்கிறீர்கள். நிராகார சிவ்பாபா இந்த பிரம்மாவின் உடலில் பிரவேசமாகி நம்மை படிக்க வைக்கிறார் என்பதை அறிவீர்கள். குழந்தைகளை மன்மனா பவ என்று தந்தை கூறுகிறார். குழந்தைகளாகிய உங்களுக்கு அடிக்கடி தந்தையையும் ஆஸ்தியையும் நினையுங்கள் என்ற எச்சரிக்கை கிடைக்கிறது. மற்ற கருத்துக்களை மறந்தாலும் இதை மறக்காதீர்கள். இது முக்கியமானதல்லவா? இந்த உலகத்திற்கு மனித சிருஷ்டி என்று சொல்லப்படுகிறது. அந்த உலகத்திற்கு ஆத்மாக்களின் நிராகார உலகம் என்று சொல்லப்படுகிறது. இடையில் இருப்பது
பிரம்மா விஷ்ணு சங்கரின் ஆகார உலகம். இந்த சார சிருஷ்டி எவ்வளவு பெரியதாக இருக்கிறது. சத்தியுகத்தில் எவ்வளவு சிறிய சிருஷ்டி இருக்கும். புது உலகத்தின் ஸ்தாபனை பழைய உலகத்தின் அழிவு என்று பாடப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். நீங்களும் தந்தையுடன் சேவை செய்து கொண்டிருக்கிறீர்கள். தந்தையும் குழந்தைகளுக்கு சேவை செய்வதற்காக வருகிறார். இவர் எல்லையற்ற தந்தை. என்னுடைய குழந்தைகள் மிகவும் துக்கமானவர்களாக இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறார் என்றால் நிச்சயம் இரக்கம் வரும் அல்லவா? அவர் இரக்க மனமுடைய தந்தை. இப்பொழுது முழு உலகத்திலும் அசாந்தி இருக்கிறது. ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் அமைதி கொடுக்க முடியாது. எனக்கு இரக்கம் வருது, நான் உங்களுக்கு சேவை செய்ய வரேன். எவ்வளோ அழகா பாபா நம்மளோடு பேசிட்டு இருக்கிறார். நான் எல்லையற்ற தந்தை, இரக்க மனமுடையவன். என்னுடைய குழந்தைகள் எல்லாம் துக்கத்தில் இருக்கும் போது அவங்களுக்கு சேவை செய்ய நான் வருவேன். உலகத்தில் எங்கே பார்த்தாலும் அசாந்தி இருக்கு. நான் தான் இரக்க மனமுடையவன், ஆகையில நான் தான் சாந்தி கொடுக்க முடியும் அப்படின்றார். மற்றபடி உலகத்தில் விதவிதமான மந்திரங்களை கொடுக்கிறார்கள். இதுவும் அதாவது மன்மனாபவ மந்திரமும் வசீகரம் செய்யும் மந்திரம் ஆகும். இதன் மூலம் 5 விகாரங்களை வெற்றி அடைகிறீர்கள் என்று தந்தை கூறுகிறார். இந்த யோகத்தினால்தான் நீங்கள் உலகத்தின் மீது வெற்றி அடைகிறீர்கள். ஆத்மாக்கள் மேலிருந்து பாகத்தை நடிப்பதற்காக வருகிறது. சத்தியுகத்திலிருந்து கலியுகத்தின் கடைசி வரை வந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொருவரும் அவரவருடைய பாகத்தை நடித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த விஷயங்கள் மனிதர்களுக்கு தெரியாது. அதாவது ஆத்மாக்கள் அவரவர்களுடைய பாகத்தை நடிப்பதற்காக மேலிருந்து இங்க வரும் அப்படின்றது. இதை தெரியாம அவங்க இப்படி செய்யறாங்க, இவங்க இப்படி செய்யறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம். ஆகையால ஆத்மாக்கள் மேலிருந்து வரும், வந்து நடிப்பை நடிக்கும். அவங்கவுங்களுக்கு ஒரு பாகம் இருக்கும் இல்லையா? மனிதர்களை ஒருபோதும் பரம்பிதா இறை தந்தை என்று சொல்ல முடியாது. காட்ஃபாதர் என்று சொல்வதினால் நிராகார சிவனின் பக்கம் புத்தி செல்கிறது. அந்த நிராகார தந்தையின் பெயர் சிவன் என்பதாகும். உங்களுக்கும் ஒரே பெயர்தான், ஆத்மா. பிறகு உடலுக்கு விதவிதமான பெயர்கள் வைக்கப்படுகிறது. பரம்பிதா பரமாத்மா கூட ஷரீரத்தில் வந்து ஞானத்தை கோருகிறார். அதாவது நீங்க எப்படி மேலிருந்து உங்க பாகத்தை நடிக்கிறதுக்கு ஷரீரத்துல வர்றீங்களோ அதே போல நானும் என்னுடைய பாட்டு பிளே பண்றதுக்கு ஷரீரத்துல வர வேண்டி இருக்கு, ஞானம் கொடுக்க வேண்டி இருக்கு அப்படின்றார். குழந்தைகளை பார்த்து தந்தைக்கும் குஷி ஏற்படுகிறது. நிறைய குழந்தைகள் இருக்கிறார்கள். நம்மை பாபா சொர்க்கத்திற்கு அதிபதியாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார், ராஜ்யத்தை கொடுக்கிறார் என்று குழந்தைகள் அறிந்திருக்கிறீர்கள். பிரஜைகள் கூட எங்கள் ராஜ்யம் என்றுதான் சொல்வார்கள். இப்போது நாம் கர்மாதீத நிலையை அடைய வேண்டும், தூய்மையாக வேண்டும் என்ற எண்ணம் குழந்தைகளாகிய உங்களுக்கு இருக்க வேண்டும். நினைவின் மூலம்தான் தூய்மையாகுவீர்கள். பாபா மிகவும் சகஜமான விஷயங்களை தான் சொல்வார். பாபாவை நினைப்பது மிகவும் சகஜமாகும். இந்த பழைய சிருஷ்டி அழிய போகிறது என்பது உங்களுக்கு தெரியும். இப்பொழுது எல்லையற்ற தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைய வேண்டும். பிராமணர்களின் வேலை கதை சொல்வது. நாங்கள் பிரம்மா குமார் பிரம்மா குமாரிகள், பிரம்மாவின் குழந்தைகள், எங்களுக்கு தந்தையின் ஆஸ்தி கிடைத்து கொண்டிருக்கிறது என்று நீங்கள் சொல்லலாம். கதை ரூபத்துல ஞானத்தை மற்றவங்களுக்கு நீங்க புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்றார்.
ஏன்னா லௌகீக பிராமணர்களுடைய வேலை என்ன? கதை சொல்வது. அதுபோல நாம இந்த ஆன்மீக விஷயங்களை சொல்லணும் அப்படின்றார். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், நாடகத்தின் ஒவ்வொரு ரகசியத்தையும் தெரிந்து கொண்டு எந்த விஷயத்தை பற்றியும் கவலைப்படக்கூடாது. படிப்பை படித்துக்கொண்டே இருக்க வேண்டும். மன்மனாபவ நிலையில் இருந்து கர்மாதீத்த நிலையை அடைவதற்கு சிந்திக்க வேண்டும். தன்னை சத்தோ பிரதானமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், ஆத்மாக்களாகிய நாம் சிவ்பாபாவின் குழந்தைகள். தங்களுக்குள் சகோதரர்கள் சிவ்பாபாவிடமிருந்து ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கிறோம் என்ற இந்த குஷியில் இருக்க வேண்டும். வரதானம், உள்ளிருக்கும் ஆத்மஸ்வரூபத்தில் நிலைத்திருந்து தன்னுடைய மற்றும் தந்தையினுடைய ரூபத்தை வெளிப்படுத்தக்கூடிய உண்மையான ஸ்நேகி ஆகுங்கள். எந்த குழந்தைகள் சதா உள்ளிருக்கும் ஆத்மஸ்வரூபத்தில், அதாவது உள் ஸ்வரூபத்தில் நிலைத்திருந்து உள்நோக்கு முகமுடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் ஒருபோதும் எந்த ஒரு விஷயத்திலும் மூழ்கிவிட மாட்டார்கள். அதாவது எந்த ஒரு வெளி விஷயங்களில் மூழ்கிவிட மாட்டார்கள். அவர்கள் பழைய உலகம், உறவுகள், செல்வம், பொருட்கள் போன்ற எது அல்பகாலம் மற்றும் வெளி பகட்டிற்கானதாக மட்டும் இருக்கிறதோ அவற்றினால் தோல்வியடைய மாட்டார்கள். உள்ஸ்வரூப நிலையில் நிலைத்திருப்பதினால் சுயத்தின் சக்தி ஸ்வரூபம் எது மறைமுகமாக இருக்கிறதோ அது வெளிப்படும். மேலும் இந்த சுரூபத்தினால் தந்தையின் வெளிப்படுதலும் ஏற்படும். ஆக இப்படிப்பட்ட உயர்ந்த கடமையை செய்யக்கூடியவர்கள்தான் உண்மையான ஸ்நேகி ஆவார்கள். ஸ்லோகன்: நம்பிக்கை மற்றும் பிறப்புரிமையின் பெருமிதத்தில் இருங்கள். அப்போது எந்தவிதமான தொந்தரவும் இருக்காது. அதாவது ரைமிங்கா சொல்றார். ஷான் பரேஷான். ஷான் அப்படின்னா பெருமிதம், பரேஷான் அப்படின்னா தொந்தரவு. நீங்க உங்களுடைய பெருமிதத்துல இருந்தீங்கன்னா எந்த தொந்தரவும் இருக்காது அப்படின்றார். அவ்யக்த சமிகை. சுத்தமும் கூட சரளத்தன்மையின் அடியாளம் ஆகும். எவ்வளவு சரளத்தன்மையோ அவ்வளவு சுத்தமும் இருக்கும். ஆகையால் அனைவரையும் தன் பக்கம் கவர்ந்து இழுப்பார்கள். உண்மை மற்றும் சுத்தமும் கூட எப்போது தன்னுடைய சுபாவத்தை சரளமானதாக ஆக்குகிறீர்களோ அப்போதுதான் இருக்கும். சரள சுபாவம் உடையவர்கள் பல ரூபம் உடையவர்களாக ஆக முடியும். அதாவது பக்தி மார்க்கத்துல பகவானுக்கு பகுரூபி அப்படின்னு சொல்லுவாங்க. பல ரூபம் உடையவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கும் இருப்பார், அங்கும் இருப்பார், இந்த ரூபத்திலும் இருப்பார், அந்த ரூபத்திலும் இருப்பார், யாருக்கு எங்க வேணாலும் சென்று உதவி செய்வார், அப்படிலாம் மகிமை பாடியிருக்காங்க பகுரூபி அப்படின்னு. அதுபோல பாபா, நீங்க சரள சுபாவம் உடையவர்களாக இருந்தீங்கன்னா பல ரூபம் உடையவர்களாக இருப்பீங்க. அப்படின்னா நீங்க அனைவருக்கும் உதவி செய்வீங்க. இவங்க இப்படிப்பட்டவங்க, அவங்க இப்படிப்பட்டவங்க அப்படின்னு பார்க்க மாட்டீங்க. இவங்களுக்கு ஏற்றார் போல, அதாவது இவங்களுடைய சம்ஸ்காரத்திற்கு ஏற்றார் போல இவங்களுக்கு உதவி செய்வீங்க. அவங்களுடைய சம்ஸ்காரத்திற்கு ஏற்றார் போல அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த ரூபத்துல அவங்களுக்கும் நீங்க சகயோகியாக இருப்பீங்க. எந்த சேவை சொன்னாலும், எப்படிப்பட்ட ஒரு காரியம் சொன்னாலும், எப்படிப்பட்ட மனிதர்களோடு இருக்க சொன்னாலும் முடியும். ஏனால் அவங்களுக்குள்ள அந்த சரளத்தன்மையும் உண்மையும் இருக்கும், சுத்தமும் இருக்கும். இது போன்ற சரள சுபாவம் உடையவர்கள்
சதா முக மலர்ச்சியுடன் இருந்து அனைவரையும் கவர்ந்து இழுப்பார்கள். அதாவது சீட்டு விளையாடும் போது, செட்டு சேரும் போது இந்த ஜோக்கர் வந்துடுத்துன்னா அது எல்லாத்தோடு ஒத்து போகுது. எதுவாக இருந்தாலும் அந்த ஜோக்கர் செட் ஆயிடும். அதுபோல சரள சுபாவம் இருந்தால் அனைவருடன் இருக்க முடியும். முகமலர்ச்சியுடன் இருக்க முடியும். அனைவரையும் கவர்ந்து இழுப்பாங்க அப்படின்றார். ஓம் சாந்தி. எந்த ஜென்மம் என்ன தவம் நான் செய்தேனோ எனக்கென்ற எல்லாமே நீயானதே. எந்த ஜென்மம் என்ன தவம் நான் செய்தேனோ எனக்கென்ற எல்லாமே நீயானதே. நிறைவும் நீயே, நிறைவும் நீயே பாபா, நிறைவும் நீயே, நிறைவே நீயே. அன்போடு இறைவனை நினைத்திடவே மனமின்று மகிழ்வோடு மலரானதே. எந்த ஜென்மம் என்ன தவம் நான் செய்தேனோ எனக்கென்ற எல்லாமே நீயானதே. பாபா நினைவும் நீயே, நிறைவும் நீயே. விண்ணில் மண்ணில் காணாத இன்பம் உன் தாலாட்டில் காண்கிறேன். பாராட்டில் இல்லா சந்தோஷம் சீராட்டும் நினைவில் பார்க்கிறேன். விண்ணில் மண்ணில் காணாத இன்பம் உன் தாலாட்டில் காண்கிறேன். பாராட்டில் இல்லா சந்தோஷம் சீராட்டும் நினைவில் பார்க்கிறேன். நினைவும் நீயே, நிறைவும் நீயே. எந்த ஜென்மம் என்ன தவம் நான் செய்தேனோ
சேர்க்கின்றது. இனிமையிலும் இனிமை என்று சிவனோடு சேர்க்கின்றது. நினைவும் நீயே, நிறைவும் நீயே. நினைவும் நீயே, நினைவும் நீயே. நிறைவும்